இன்ஃபோசிஸ் பைபேக் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா இப்போ அதனுடைய டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பைபேக் உண்டான எல்லா அமௌண்ட்டுமே வந்து உங்களுடைய டேக்ஸ்குள்ளே வரும். இப்போ நீங்கள் வந்து ஸ்லாப் ரேட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து கவர்மெண்ட் டேக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 12 லேக் வந்து பெர் இயர் வந்து டேக்ஸ் ஸ்லாப். இப்போ இந்த 12 லேக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து ஸ்லாப் ரேட்டுக்குள்ளே வரும் உங்களுக்கு. இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ என்ஆர்ஐ மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ஸ்லாப் ரேட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஸ்லாப் ரேட்டுக்குள்ளே வருது அப்படின்னா நீங்களும் வந்து கண்ணை மூடிட்டு வந்து இதை வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் வந்து வந்துட போகிற கிடையாது. இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பைபேக் கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு மெயில் கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். இப்போ என்னுடைய கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு 300 ஷேர் இருக்குது. 300 ஷேர் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு மெயில் கம்யூனிகேஷன் வந்திருக்கு. பைபேக் வந்து எலிஜிபிலிட்டி வந்து 7 ஷேர் தான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 2.5% தான் வருது. இப்போ இது எப்படி வந்து டேக்ஸை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1800 வந்து அவங்க வாங்குறது. இப்போ பைபேக் ப்ரைஸ் வந்து 1800. இப்போ ரன்னிங் ப்ரைஸ் வந்து 1500 சம்திங் இருக்குது. ஆக உங்களுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 16.5% வந்து ஹையராக வந்து பைபேக் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு எப்படி வந்து லாபமாக இருக்கும் அப்படின்னா, இந்த 1800 இருக்குது கம்ப்ளீட்டாக வந்து டேக்ஸாக கன்சிடர் ஆகும். இப்போ 1800 மல்டிப்ளைடு பை 7 என்னுடைய கேஸில் அப்போ எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து டேக்ஸபிள் அமௌண்ட்டாக தான் வரும். இப்போ அது வந்து ஒன்றும் வந்து பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்துட போகிற கிடையாது. ஸோ இன்னொன்று வந்து என்னுடைய பையிங் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். அப்போ நான் வந்து பை பண்ணதை பார்த்தீங்க அப்படின்னா 1300 சம்திங் என்னுடைய பையிங் ப்ரைஸு. இப்போ நடக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பைபேக் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1800. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டிஃப்ரென்ஸை வந்து அவங்க வந்து நான் வந்து கேபிட்டல் லாஸாக வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நான் கேபிட்டல் லாஸில் வந்து நான் வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஸ்லாப் ரேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய இன்கம் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து நீங்கள் வந்து பைபேக் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். இது வந்து சிம்பிள் லைக் டிவிடெண்ட் தான். உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ்லாம் வந்து வரப்போகிற கிடையாது. டிவிடெண்ட்லேயும் நீங்கள் வந்து ஸ்லாப் ரேட்டுக்குள்ளே தான் வருவீங்க. அதுலேயும் வந்து டேக்ஸ் பே பண்ணுவீங்க. இதுவும் வந்து சிம்பிளாக வந்து டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸபிள் இன்கமில் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பைபேக் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷார்ட் பாருங்கள். அது வந்து ரொம்ப ஈஸி தான். அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். 0 போய் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லாப் ரேட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து சிம்பிள் லைக் டிவிடெண்ட். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள்.